ஏன்னா கார்த்தி அவ்வளோ அழகாக இருப்பாப்புல. திடீர்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருக்கும், கார்த்தி செம்ம அழகாக இருப்பாள் இருக்காப்புல இல்லை அப்படி சொல்லுவாங்க. அவங்க ஆக்சுவலி வந்து அவங்க தமிழ் கம்மியாக தான் தெரியும். நான் நானாக புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பொண்ணு சைட் அடிக்குது போல அவங்கள அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். சிறப்பு விருந்தினர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. கை தண்ணீங்க வாய்ஸ் முடிச்சு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து சிவகார்த்திகேயன் சார். அவர் வாய்ஸும் நான் பண்ணி ஃபைனலாக முடிச்சுக்கலான் இருக்கேன். பண்ணலாமா சார்? மண்டே சொல்லிடுறீங்க. பண்ணலாமா? பிடிச்சதான் மட்டும் சொல்லுங்களேன்னா நான் வந்து முடிச்சிடறேன் நான். ஓகே தானே? ஓகே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகார்த்திகேயன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கில்லி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. ஸோ எல்லாருமே 2026 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஹோய் செல்ஃபி பார்த்து நான் கொஞ்சம் ஃப்ராடு போய் சொல்வேன் நடிப்பேன். நீ டக்குன்னு ஓகே சொல்ல வேண்டியதில்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. அழகாக இருக்கிற பொண்ணுங்களா டக்குன்னு ஓகே சொல்லிட்டா பசங்களை விழுந்துருவாங்க. வரட்டா? ஹா, தேங்க்யூ. நன்றி. சார் என்னை இந்த மூவியில் சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஷஹவுதீன் சேட்டா த்ரூ அவுட் தி மூவி என்னை ஹெல்ப் பண்ணிட்டு, அதனால அவருக்கும் நன்றி. பின்ன டைரக்டர் சாரோட ஒய்ஃபு, அவருக்கு என் அம்மா மாதிரி இருந்துச்சு. ஃபுல் டைம் சீனில் என் கூட தான் இருந்துச்சு, அதனால நன்றி. பின்ன இல்லை சாரி, எனக்கு தமிழில் கொஞ்சம் தான் வருது, அதனால தான் இப்படி எல்லாம். தேங்க்யூ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த படத்தில் நான் ஒரே ஒரு சாங் தான் பண்ணியிருக்கேன், கருடா சாங்கு. ஆக்சுவலி அந்த சாங்கு நம்ம பத்மராஜ் சார் பற்றி தான் நிறையா சொல்லணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி இன்னைக்கு வந்து அடி ரஞ்சு கொண்டிருக்காரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணாரு, இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஃபீல்டில் வந்து நிறைய படம் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு அது மட்டும்தான் என்னோட ப்ரேயராக இருக்கும். அந்த சாங் பண்ணும்போது கார்த்தி வந்து டூப் போடுற பையன் சொல்லும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பையன் அவனோட டெடிக்கேஷனு, அவனோட ஆக்டிங் சத்தியமாக அடுத்து இப்போ ஜென்ரேஷன் அடுத்து ஹீரோ அப்கமிங் ஹீரோ யாருன்னா கண்டிப்பாக அவன் வருவான். ஏன்னா அவன்கிட்ட நிறைய திறமை இருக்குது. பட் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். பட் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு கெஸ் பண்ண தெரியுமான்னு தெரியல. பட் என் கூட ஒர்க் பண்ண வரைக்கும் செம்ம டெடிக்கேஷன், நல்ல பையன். அவனை ரசித்து ஒரு ஷாட் வைக்கிற அளவுக்கு அவன் டெடிக்கேஷனாக இருந்தான். அப்புறம் 3 சாங் 4 சாங் பண்ணுறவங்க இருந்தோம். சின்ன பிரச்சனைனால நான் வேறு சாங் ஊருக்கு போயிட்டு அதனால வேறு சாங் கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஒரு சாங்கில் எனக்கு இந்த சாங்கை கொண்டு போய் ஆக்சுவலி இந்த சாங்கோட ஃபுட்டேஜ் ஒரு சின்ன கிளிப்ஸ் இன்னொரு கம்பெனியில் நான் காட்டிட்டு இந்த சாங்கை கிளிப்ஸை பார்த்தேன். எனக்கு சிங்கிள் கார்டு கொடுத்தாங்க, ஹிந்தி அண்ட் தமிழ் டபுள் லாங்குவேஜ் சிங்கிள் கார்டு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த சாங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங் படம் ரிலீஸ் ஆகணும். அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க ப்ரொடியூசர் சார். அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. அடுத்த படம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணணும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தது சிங்கராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் ரத்தின சுருக்கமாக. நன்றிகள். ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். என் பேர் விவேக் சென்ட்ராசு. மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் சார் கூட நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி போர்ஷன், அது எப்படி பிரின்ஸ் படத்தில் வடிவேல் சார் காமெடி நேசமணின்னு வருமோ அந்த மாதிரி இதில் ஒரு போர்ஷன் ஒரு 20 மினிட்ஸ் அந்த காமெடி நான் ஸ்டாப்பாக போகும். அதில் ஒரு முக்கிய இதுவாக பண்ணியிருக்கேன். எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். நான் பண்ணதுக்காக சொல்லலை, அந்த போர்ஷன் அந்த மாதிரி அந்த படத்திலே மிகப்பெரிய பலமாக இருக்கும். என்னுடைய இயக்குனர் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஒரு நட்புக்கு இலக்கணமானவர். ரொம்ப நாள் பேசிகிட்டே இருப்போம், சார் இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருந்தாங்க. அதை ரொம்ப சிறப்பாக தான் பண்ணியிருக்கோம். அடுத்து தயாரிப்பாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ரொம்ப ஒரு பாசமான தயாரிப்பாளர், வெகுளித்தனமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு என்னென்னா ஒரு பழைய படத்தில் எப்படி காமெடி ஆர்டிஸ்ட் மொத்த பேரும் நிறைய பேர் ஒரு காமெடி படத்தில் இருப்பாங்க அப்படின்றதால இதில் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அதை ரொம்ப ஒரு சந்தோஷமாக பெருமையாக சொல்லிக்காரு. என் படத்தில் இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், 42 காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லுவார். அடுத்த படத்தில் இப்படி தான் பண்ணுறீங்க பாரு. பட் அவருடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்டில் வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. நாங்களும் கொஞ்சம் மீடியம் இதில் தான் இருக்கோம். வர்ற இயக்குநர்கள்லாம் நீங்கள் மீடியாக்கெல்லாம் கொஞ்சம் எங்களை பற்றியெல்லாம் எழுதி கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சீரியல் பக்கம்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். படங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கிறேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி 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 சார். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சார். சார் கில்லி மாப்பிள்ளை
இந்த படம் வந்து பத்மராஜ் சார் வந்து அழகா இயக்கியிருக்காரு. ஸோ அற்புதமா வந்திருக்கு சார் கதை. சாங் எல்லாம் பார்த்தேன், அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கு. வெங்கட் சார் சூப்பரா கேமரா பண்ணியிருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். மியூசிக் டைரக்டர் சார் எக்ஸலண்டா பண்ணியிருக்கீங்க சார். நன்றிகள். யாருக்கும் நான் வந்து ஹீரோவோட தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார். ஸோ நல்ல காமெடி ஹியூமரு. ஸோ ஒட்டுமொத்த காமெடியனும் நிறைய பேரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சார். இதில் டைரக்டரு, ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். எல்லா காமெடி நடிகர்களுக்கும் நான் இது தரணும்னு சொல்லிட்டு மீனா வெங்கடாச்சலம் சார் வந்து அவ்வளோ இது பண்ணாங்க. அவங்களும் ஃபேமிலியாக வந்து எல்லாருமே வந்து கூட இருந்து அரவணைச்சு எங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம். அதே மாதிரி சார் பத்மராஜ் சாரோட ஒய்ஃப் எங்கள் அம்மா மாதிரி அவங்கெல்லாம் அவ்வளோ அரவணைச்சாங்க. அவங்க மகன் ஜெகன் அவங்க எல்லாமே டோட்டல் டீமே எங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக தான் பண்ணோம். ஸோ அருமையான படம். ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் வந்து இந்த மாதிரி படங்களை ஆதரித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹீரோ கார்த்தி சார் அவரையும் சொன்னோம் வரல இந்த தருணத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு. எக்ஸலண்டாக உடம்பு வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாருங்க. அவர் சூப்பராக இருப்பார். ஸோ ஹீரோயினி திவ்யா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் டீம் மொத்த பேருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக வரணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி சார், வணக்கம், தேங்க்யூ. நன்றி சார். இப்பொழுது சாங் ரிலீஸ் பண்றோம். இது முடிஞ்சல தொடர்ந்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். கிள்ளி மாப்பிள்ளை இளவை காலங்களில் கிள்ளியும் கோழியும் தான் பின்னி பறஞ்சு விளையாடியது. என்னுடைய படிப்புக்கு கடை போட்டாலும் நடிப்புக்கு விதை போட்டது என்று சொல்லலாம். அது மாதிரி தான் கராத்தே சிலவம்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டண்ட் நடிகராக வந்தேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் நடிக்கிற காலகட்டங்களில் 2010 அந்த காலகட்டங்களில் இவர் வடிவேல குறிப்பு, இவர் விஜய குறிப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும். பட் அந்த வடிவேல் சார் குறிப்பையும் விஜய் சார் குறிப்பையும் இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது, அதை உடைச்சாரு. இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் எப்படி ராமர் கோலம் கட்டுவதற்கு அனுமான் ஒரு துணையாக இருந்தாரோ அந்த அனுமானுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக இந்த கிள்ளி மாப்பிள்ளையை தயாரித்திருக்கணும். அனுமான் பிக்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக உள்ளே நுழைந்து இதன் பிறகு அவர் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்தில் ஒரு கரும்பாக இருக்க ஆசைப்படுகிறோம். அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்திலே நாங்களும் இருப்போம் என்று சொன்னதற்கு தயாரிப்பதற்கு நன்றி. ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை இந்த படத்தில் நடந்த விஷயத்தை ஒரே நிமிஷத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க, நான் இங்கே நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 25 வருஷத்துல ஒரு 250 படத்துக்கு நான் நடிச்சிருப்பேன். பல படங்களில் கும்பலில் கூட நிற்கிறதுக்கு நீ தகுதி இல்லை, வெளியே போகிறான் அப்படின்னு சொல்ற காலங்கள் உண்டு. பல படங்களில் சாப்பிட போது தட்டை படிக்கிட்டு நீ அங்கே போய் நின்று, நீ இங்கே போய் நின்று, இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு. தட்டை புடுங்கினது, இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு நேரத்தில் வருது, சம்பவமாக வருது. தட்டை புடுங்கின காலகட்டங்களில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். பட் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு 3-4 பேர் ஒரே ஒரு நேரத்தில் பேசினாங்க. இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. 4 பேருக்கு நான் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் எப்படி இல்லை. 4 பேருக்கு ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். நடிப்பதற்கு கரைக்குடி போனேன். ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சேன் எப்பவுமே வந்து மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான். ஏன்னா நான் வடிவேலு என்ற எக்ஸாம்பாவனால் பட்டை வீட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான். இந்த படத்தில் வந்து ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது ஆஃப் டேலேயே முடிஞ்சு வச்சு. அதுக்கு காரணம் கேட்டால் இயக்குனரும் கேமராமேனும் கோ டைரக்டரும் தான் காரணம். அவங்க பிளான் பண்ணாங்க, ஷார்ட்டை பிரிச்சாங்க. இப்போ டிஜிட்டல் உலகத்தில் என்ன ஆச்சுன்னா எல்லா ஷார்ட்லையும் எல்லா டயலாக்கையும் பேசி 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 அது டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படி அமையல. இந்த ஷாட்டுக்கு இந்த டைலாக் போதும், இந்த ஷாட்டுக்கு இந்த டைலாக் போதும் அப்படின்னு சொல்லி பிரிச்சதுனால ஒரு நாள் பிளான் பண்ணுறது ஒரு ஆஃப் டேலியா முடிஞ்சு வச்சு 2 மணிக்கு நான் கிளம்புறேன். இதில் வெயிட் பண்ணுங்க நல்ல சார் நீங்கள் பணத்தை பேமெண்ட் எனக்கு வந்து ஜிபே அனுப்பிச்சு ஆஃபீஸ் போய் நாச்சுக்கு போகிறேன்னு சொன்னேன்.
வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு தாம்பாள தட்டு வந்தது. தாம்பாள நிறையா பழங்கள் வந்தது. அந்த பழத்து மேலே நான் நடிப்பதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது. ஒரு தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை பழமெல்லாம் வச்சு எப்படி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை புரிஞ்சினாங்களோ அதே முத்துக்காளிக்கு இந்த படத்தில் நடிச்சதுக்காக அதே தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை பழம் வச்சு நான் நடிச்சதுக்காக பணத்தையும் வச்சு நான் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஜெயிச்சுட்டு நான் முத்துக்காங்க 25 வருஷம் எதுக்கு தான் போறாங்க. எங்க ஆளுநர்கள் அனானிவஸ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மாற்ற முடியாது. எனக்கு அந்த நேரத்தை தட்ட கொடுங்கனால அதை நான் யாரையும் சொல்ல முடியாது. அவமானப்பட்டு வெட்கப்பட்டு வெளியே தான் போனேன். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் நீ உன்னால மாற்ற முடியல. நாளைக்கு நீ ஷூட்டிங் போனா ஒரு சேரத்து போட்டு நீ உட்கார்ந்த இடத்துக்கு அவங்க தட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு நீயாண்ட பயிற்சி பண்ணணும். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்க ஆளுநர்கள் அண்ணன் வரும். அந்த மாதிரி இந்த படத்துல என்னை கொடுத்து அதுனால சீன் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற சம்பளம் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மரியாதையும் கொடுத்தாங்க. அதனால இந்த படத்துடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கிளிமாப்பை வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. நன்றி கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கில்லி மாப்பிள்ளை படம் டைட்டில் வந்த விஷயத்த சொன்னாங்க. விஜயோட கில்லி, ரஜினியோட மாப்பிள்ளை, அப்புறம் இப்போ தனுசு நடித்த மாப்பிள்ளை எல்லாம் சேர்த்து ஒரு வெற்றி படத்துக்கான அறிகுறி இருக்கு. இதே மாதிரி தான் 92 நாங்கள் ஒரு படம் பண்ணோம், ஆனந்தராஜா ஹீரோ வச்சு. அப்போ அந்த படத்துக்கு போக்கிரி தம்பின்னு வச்சோம். அப்போ போக்கிரி ராஜா ரஜினி படம் ஃபேமஸு, சின்ன தம்பி பிரபு சார் படம் ஃபேமஸு. ஆனால் தான் போக்கிரியும் தம்பின்னு தூக்கி போக்கிரி தம்பின்னு ஒரு படம் வச்சோம். அந்த நினைவு வந்துருச்சு. அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இங்கு தலைமை தாங்கி நடத்த வந்திருக்கும் கே. ராஜன் சார் அவர்கள் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், இன்னைக்கு விநியோக சங்க தலைவராக இருக்கிறாரு. அவர் வந்தது இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அதே மாதிரி பேரரசார் வெற்றிப்பட இயக்குனர், இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கும் நம்ம இந்த நேரத்தில் இந்த நிறுவன சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே இங்கே வந்து போன வி.சி. குகநாதன், அவர் 5 முதல்வரையில் பார்த்தவர். அவர் வந்து அவசர வேலை எப்பயுமே போக மாட்டார். அந்த மாதிரி ஏதோ ஃபோன் வந்து அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டாரு. அதில் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி டி.டி. ராஜா, கோடியில் ஒருவன், ஹிட்லர், ராஜவம்சம் படம்லாம் பண்ண ப்ரொடியூசரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இப்போ சி.வி. குமார் இங்கே இருக்கிறாரு. பிசாட் 1, 2, 3, 3 படம் பண்ணி ஒரு சக்ஸஸ் ப்ரொடியூசராக இருக்கிறாரு. ஸோ ஜெயிச்சவங்க, வெற்றி பெற்றவங்க எல்லாமே இங்கே வந்திருக்குது பெரிய விஷயம். அதே மாதிரி தயா பன்னீர்செல்வம், இவர் வந்து ரியாதி ஹாண்டட் ஹவுஸ்ன்னு ஒரு படம் பண்ணார். இப்போ அக்யூஸ்ன்னு ஒரு படத்தில் 2 ஹீரோ ஒரு ஹீரோவை பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அடைமொழி கொடுக்கும்போது நான் தான் சொன்னேன், அந்த கம்பெனி பேரை போட்டுங்க, என்ன இல்லாட்டி அக்யூஸ் பண்ணி சொல்லுவோம் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தயா பண்ணி சொல்லுவோம் மாற்றி விட்டோம், கம்பெனி பேரை வச்சுங்கன்ட்டு. அதே மாதிரி ஜாக்குவார் தங்கம், இந்த சிறுமொழிட்ட படங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் நைட்டில் கூப்பிட்டா கூட காலையில் வந்துடுவார், காலையில் கூப்பிட்டா ஈவினிங் வந்துடுவார். அவருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கலாம். இந்த சாங்குலாம் நம்ம பார்த்தோம், ட்ரெய்லரும் பார்த்தோம். முதல்ல வந்து இந்த கேமராமேனுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும் நம்ம. ஏன்னா வந்து அது பார்க்கும்போதே எப்பயுமே ஒரு கேமராமேன்ட்டு தான் ஒரு படத்தை எவ்வளோ ரிச்சாக கொண்டு வரணுங்கிறதுல இருக்குது. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த டயானா பேசும்போது சொன்னாங்க, அந்த சாங்கை ரசித்து எடுத்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்ச ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, ஹீரோயினியே சைட் அடிச்சிருக்காங்க, டான்ஸ் மாஸ்டரும் ரசித்து எடுத்தேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஹீரோவுக்கு ரொம்ப பெரிய கொடுப்பனையாக இருக்குது. ஒரே சமயம் 2 பேர் ரசித்து அந்த பாட்டையும் கூட நடிச்சிருக்காங்க. திவ்யா, ஹீரோயினி பேர் திவ்யான்னாங்க. திவ்யாங்கிற பேர் சினிமாலையும் சரி வெளியிலையும் சரி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த சாங்கில் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தாராள மனசு அவங்களுக்கு. நல்லா அது காஸ்டியூம்ஸ் நல்லா போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது தயாரிப்பாளருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். ஆனால் எடிட்டர் தான் நம்ம கொடுத்து வச்சது, கூட பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பாரு எல்லாத்தையும்.
இந்த சாங் எழுதின இந்த படம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா பத்மராஜன் சரி, பி.வி. குமார், நம்ம கார்த்திக் 3 பேருமே பார்த்தீங்கன்னா சாங் அவ்வளோ ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். இந்த முதல் சாங்கில் ஒரு டூயட் சாங்கில் ஒரு வரி வரும், மெல்லிசையும் இடியும் கூட இடியும் மின்னலும் மெல்லிசையும் ஒரு வரி வரும். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த சாங்கில் இந்த டயானா எடுத்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்ட சாங் மாதிரி தான் ஆக்சுவலாக. அதில் வந்து கருடா கருடான்னு நினைக்கிறேன் சாங்கு. அதில் வந்து வரவா தேன் தரவான்னு ஒரு வார்த்தை இருக்கும். ரொம்ப சுத்த தமிழ் எழுதியிருக்கிறாரு. அந்த தேன் என்னன்னு தெரியல, அது ஒன்று. தயாரிப்பாளர் ரசித்து தட்டுறாரு. அப்புறம் வந்து 3வது சாங்கில் அந்த குத்துப்பாட்டில் வந்து அச்சு வெள்ளம் போல ஒன்றை பிச்சு தின்னவான்னு ஒரு வரி வரும். ரொம்ப ஹீரோயினை பார்த்து எழுதுன மாதிரியே கார்த்திக் எழுதியிருக்கிறாரு. அதனால ஆனால் இந்த இவர் வந்து சந்திரபோஸ் சாரோட மைத்துனர் பி.வி. குமார். ஸோ அதனால சினிமா மியூசிக் எப்படிங்கிறது அவருக்கு நீக்க நிறைஞ்ச ஒரு விஷயம், நல்லா பண்ணியிருக்கிறாரு. சாங் எல்லாமே ரொம்ப ஸ்பீடான சாங்கு. அதே மாதிரி இந்த போலீஸை பற்றின ஒரு சாங்கு முதல் தடவையே ஒரு பாசிட்டிவாக அந்த சாங் இது ஒன்று தான் நினைக்கிறேன். ஏன்னா படங்கள்லேயே வந்து நம்மளை வில்லனை காட்டுறோம், ரியல்லி நிறைய வில்லனை பார்க்குறோம். ஆனால் இவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக எழுதி ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக காவல்துறையில் இருக்கும் அத்தனை பேர் இந்த படத்தை இந்த சாங்குக்காகவே படம் பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்கு இந்த வரிகள்லாம். அதுக்கு இந்த பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி தயாரிப்பாளர் மீனா வெங்கடாசலம், பிஏ ஆர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, பஞ்சநாசலத்தோட இது. அவங்க அன்பில் வகுப்பாரு மீனா பஞ்சநாசலம்னு வரும். அதுக்கப்புறம் மீனா வெங்கடாசலம் வந்திருக்கிறாரு. ஸோ பிஏ ஆர்ட்ஸ் மாதிரி நிறைய ஆர்டிஸ்டை வச்சு நிறைய படம் எடுத்து இந்த படம் மிகப்பெரிய நிறைய படங்கள் எடுக்கணும். அவர் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தாருன்னா ஒரு 100 குடும்பம் நல்லா இருக்கும். அதனால வந்து படத்தில் நடிக்கிறவங்களும் சரி, இப்போ நடித்தவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு தயாரிப்பாளரை பாராட்டுறாங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு நல்லா பழகிருப்பாரு, பேசின சம்பளத்தை கொடுத்துருப்பாரு. இது நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஒரு வேர்வை காயம் கூலி செஞ்சவங்களோட வேர்வை காயம் முன்னமே கூலியை கொடுத்துடணும் சொல்லி வரும். அது மாதிரி ஒரு நடந்திருக்கிறாரு. அதில் ஒட்டுமொத்த டீம் வந்து இந்த அளவுக்கு பாராட்டுறாங்கன்னா அது ஒன்று தயாரிப்பாளருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை, ஒரு வரப்பிரசாதம். இந்த மாதிரி படங்களை வந்து ரிலீஸ் செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நல்ல ஆட்களை நீங்கள் தேர்வு செய்யுங்க. இன்னைக்கு வந்து 26 விதமான வியாபாரம் இருக்குது சினிமாவில். அந்த 26 விதமான வியாபாரத்தை கரெக்டாக செய்யணும். நீங்கள் அக்ரிமெண்ட்டு போடும் போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த படத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான வழியை பாருங்கள். தெரியலன்னா கேட்டாவது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சி.வி. குமார்லாம் இருக்கிறாரு. இப்போ அடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் சி.வி. குமார் வந்து பொருளாளருக்கு போட்டி போடுறாரு. அதே மாதிரி தயா பன்னீர்செல்வம் இணை செயலாளருக்கு போட்டி போடுறாரு. நான் துணைத் தலைவருக்கு போட்டி போடுறேன். டிடி ராஜா செக்ரட்டரிக்கு போடுறாரு. ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கலாம். எனி டைம் ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிக்கலாம். கொஞ்சம் கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதை விட பெருசு வந்து நம்ம ராஜன் சார் இருக்கிறாரு. எல்லா செக்டாரும் தெரிஞ்சவர். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூச்சப்படாமல் போய் பேசுனீங்கன்னா எதாவது எப்படி பண்ணலான்னு சொல்லி தருவாங்க இந்த வியாபார விஷயங்களை. ஸோ இந்த கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். அதை வந்து யூடியூப்ல இருக்கிறவங்க இன்னைக்கு எல்லாமே மொபைல்ல தான் பார்க்குறாங்க ஜனங்க. யூடியூப்காரங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பெரிய ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை திரையரங்கு கொஞ்சம் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கும். தயாரிப்பாளருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட PR வெங்கட் அவர்களுக்கு பேரரசு சார் அவர்களை சால்வை கேட்டுக்கொள்கிறேன். மரியாதையை செலுத்திய எங்கள் தயாரிப்பாளர் மீனா வெங்கடாசலம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துவதில் பெருமை அடைகிறோம். அதேபோல் இந்த படத்தினுடைய இயக்குனர் கேமராமேன் பத்மராஜ் சார், கேமராமேன், இசையமைப்பாளர், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினுடைய கதாநாயகன் என்று சொல்லலாம் எங்கள் அண்ணன், மூத்த தயாரிப்பாளர், எங்களுடைய வழிகாட்டி. என்னோட முதல் படத்திலே வந்து அண்ணாவங்க தான் வந்து சிறு பட தயாரிப்பாளர்கள்லாம் வந்து வெற்றி பெறணும், நீ எல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. கே ராஜண்ண அவர் வாழ்த்துனால தான்
இன்னும் மேலும் மேலும் உயர்ந்துட்டே இருக்கும். அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்ன மாதிரி சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு எப்பவுமே இருக்கு. அதனால அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். எங்களோட இயக்குனர் சார் பேரரசு சார் எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி. அவர் எப்பவுமே எல்லாத்தையும் வாழ்த்தி இந்த சினிமாவோட விஷயத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தூணாக இருக்காங்க. அண்ணன் அவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி அண்ணன் ஜாகுவார் தங்கம் அவர்கள், அவர் எப்பவுமே சொல்லவே வேண்டாம், அதிரடி தான். அவருக்கும் வணக்கம். அதே போல் இந்த விழாவிற்கு வருகின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தேனண்டல் முரளி சார் அவர்களுடைய தலைமையிலான இப்போ தேர்தல் வர்றதுனால அந்த அவரோட அணியினுடைய ராமநாராயணன் அணின்னு சொல்லிட்டு அந்த அணியில் துணைத் தலைவராக பொறுப்புக்கு வேட்பாளர் நினைக்கும் விஜயமல்ல சார் அவர்களுக்கும், அதே மாதிரி பொருளாதார வேட்பாளராக கலாகருக்கும் அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும், இந்த விழாவிற்கு வருகை வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பத்திரிகை ஊடகத்துறை அனைத்து நண்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எதுக்கு நான் பத்திரிகை ஊடகங்கள் அப்படின்னா, நான் எங்கள் படம் அக்யூஸ்ட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. பத்திரிகை ஊடகத்துறையினரோட சப்போர்ட் தான் எங்களோட படத்தை வந்து நல்லா ரீச் கொண்டு போச்சு. ஏன்னா படம் வந்து எடுத்து முடிச்சிடலாம், படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிற மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு போய் எங்களோட படத்தோட விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து ஒரு பாசிட்டிவாக ஒரு ரிசல்ட் கொடுத்து மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்ததுனால அது நல்லா ஓடுச்சு. ஸோ அந்த பெரிய உதவி செஞ்ச பத்திரிகை அண்ணன்மார்கள், ஊடகத்துறை அண்ணன்மார்கள் அனைவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதனால தான் அவங்கள ரொம்ப நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்றதுல பெருமைப்படுறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் ஏன் வரலன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ரொமோஷனுக்கு வந்து நிச்சயமா படத்தோட ஹீரோ ஹீரோயினி அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும் காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே, ஏன்னா முத்துக்கால என்ன மாதிரி அவங்க டீம் எல்லாம் போச்சுன்னா எல்லாரும் ஒரு பப்ளிக் ஒரு எனர்ஜி கிடைக்கும் படம் பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு அவங்க எல்லாருமே போனால் நல்லா இருக்கும். நாங்கள்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டருக்கும் போனோம். அப்போது என்னன்னா படத்துக்கு அந்த ப்ரொமோஷனை விட வேறு ஒன்றும் தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்து ரீச் பண்ணிச்சு. நம்ம பட தயாரிப்பாளர் மீண்டும் மீண்டும் படம் எடுக்கணும், அது அந்த ஒரு இதுக்காக முத்துக்கால நான் நன்றி சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, எல்லா டெக்னீஷியனும் ஒத்துழைப்பு கொடுத்து பெரிய ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போங்க. அப்போ தான் வந்து, ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி மக்களை தேட்டருக்கு வர வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதனால தயவு செய்து நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை கொஞ்சம் இது பண்ணி கூட நீங்கள் போங்க. மேலும் மேலும் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஊக்கப்படுத்தி, ஏன்னா அவரே ஒரு 2-3 இன்னும் கதைகள்லாம் வச்சிருக்கேன்னாரு. அவரோட இந்த நல்ல எண்ணத்திற்காக இந்த படம் வந்து நல்லா வெற்றி பெறணும். அதே மாதிரி அவருக்கு இந்த படம் எல்லா தேட்டர்களுக்கும் அவருக்கு வந்து கிடைச்சி அந்த படம் நல்லா ஓடணும். அதுக்கு எங்களோட என்னென்ன எங்களோட சப்போர்ட் இருக்கு அது அத்தனையும் நான் உங்களுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி இனிமேல் அவர் வரும் படங்களுக்கு ஏதாவது, அதாவது ஆக்சுவலாக வந்து இவங்க பர்மிஷன்ஸ் எல்லாம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் ஒரு பர்மிஷன்ஸ் நம்ம வந்து சென்னையில் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டா தமிழ்நாடு ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புது தயாரிப்பாளர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அது எல்லாமே அவர் யூஸ் பண்ணிக்கணும், நிறைய அதில் மிச்சம் பண்ணலாம். அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறோம். அப்படி எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து பெருசாக ஒரு ப்ராஃபிட் வந்து இன்னும் பல படங்களை தயாரிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி திரு கயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு.